கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். ஹிட்லர் இதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிடறார். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இவரை கொலை செய்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி பல முயற்சிகள் எடுத்த போதும் கூட இவர் எப்படி தப்பிச்சாருங்கிறதுலாம் அது தனியாக திரைப்படமே எடுக்கலாம். இவர்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று இருந்தது. அந்த நாயோட பேர் பிரின்ஸ். அது எப்போதும் இவரோடவே இருக்கும். இவருடைய உயிருக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் இவர் சந்திக்க ஒரு நிருபர் ஒருத்தர் வர்றார், பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பிரின்ஸ் நாய் பக்கத்தில் படுத்திருக்கு. அப்போ அந்த பேட்டியாளர் கேட்டாராம், உங்களுக்கு இவ்வளவு மிரட்டல்கள் எதிரிகள் இருக்காங்க, உங்களுக்கு பயம் இல்லையான்னு. இதோ பிரின்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அவர் ஆச்சரியப்பட்டு, அப்படியா, அந்த பிரின்ஸ் என்ன செய்யும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை கொல்ல முயன்றீங்கன்னா உடனே உங்கள் இது எந்திரிச்சு உங்களுடைய குரவலையை பிடிச்சிரும் அப்படின்னு இருக்கார். யார்? செண்பகராமன். இதை அவர் நம்பலை. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் படார்னு ஒரு துப்பாக்கி எடுத்து செண்பகராமனுக்கு நேரம் நீட்டிடுறாரு அந்த ரிப்போர்ட்டர். அந்த நாய் பேசாமல் படுத்துருக்குது. இதை பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட்டர் சிரிப்பு வந்துருச்சான். மிஸ்டர் செண்பகராமன், நல்லா இருக்கு. மிஸ்டர் பிள்ளை, அப்படி தான் கூப்பிடுவாங்களாம் அவரை. மிஸ்டர் பிள்ளை, ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பாதுகாப்பாளனுடைய வேலை. இப்படி யாராவது உங்களை துப்பாக்கிக்கு காட்டுறதை காட்டிலும் சுட்டுட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேட்ட உடனே அந்த துப்பாக்கி அப்படி லேசாக விளக்கிட்டு, இது போலி துப்பாக்கி என்பது அந்த நாய்க்கு தெரியும். சொல்லி முடிச்சுட்டு, எங்கே நீங்கள் உண்மையான துப்பாக்கி எடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணாரா, உண்மையான துப்பாக்கி எடுத்தார் இல்லையோ, சட்டார்னு அந்த நாய் எந்திரிச்சு அவர் மேலே பாய தொடங்கிச்சான். அப்புறம் இவரோட பிடிச்சிக்கிட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், இதற்கு நான் எப்படி பழக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், துப்பாக்கி குண்டினுடைய கந்தக வாசனை நான் பழக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னை இப்போது துப்பாக்கியிலே சுடுவதற்கு முயன்றிருந்தால் உங்களை இந்த நாய் கொண்டிருக்கும் அப்படின்னாராம். அதனால தான் ரஹமி அவர்கள் கூட இதை பற்றி சொல்கிற போது, இந்த நாயோடு இருக்கின்ற ஒரு சிலையை சென்னையில் வைக்க வேண்டும்னு அவர் ஒரு கற்பனை படம் கூட போட்டு தினமணிக்கு அதில் எழுதியிருந்தார். அதை நம்ம இதில் கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியான ஒரு பாதுகாப்போடு இவர் வாழ்ந்திருக்கிறார். சரி, இவருடைய வாழ்க்கையில் என்ன புதிய மாற்றம் ஏற்பட்டது என்றால், அதாவது உலக நாடுகள்லாம் பயணப்படுறாரு. எங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்களோ அவங்கள ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. சுதந்திர போராட்ட வீரர்களை ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஏன், இங்கே அவர் வந்தபோது நம்முடைய தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த நீலகண்ட பிரம்மச்சாரி, மாடசாமி பிள்ளை, வாவேஸ் ஐயர், வாஞ்சிநாதன் போன்றவர்கள்லாம் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால தான் அந்த துப்பாக்கி கூட அவருக்கு ஜெர்மனியிலிருந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அதில் பார்க்குறோம். யார்? ஆஷ் துரையை சுட்ட துப்பாக்கி வாவேஸ் ஐயர்கிட்ட தான் நம்முடைய வாஞ்சிநாதனுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. இவையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவருடைய வாழ்க்கையில் திருமணம் எப்போது நிகழ்ந்ததென்றால், நம்முடைய மேடம் காமா அம்மையார் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு பெண்ணாகிய லட்சுமிபாய் என்கின்ற, எப்படி ஜான்சிராணி லட்சுமிபாயோ அந்த லட்சுமிபாய் என்கின்ற அந்த வளர்ப்பு பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவரும் ஒரு வீர பெண்மணி. இவருடைய அந்த எல்லா செயல்பாட்டுகளுக்கும் துணை இருக்கின்றார்கள். ஆனால் ஹிட்லருடைய அந்த அதிகாரம் கூட நாஜிகளுடைய கொடுமைகள் அதிகமாக நாட்டை விட்டு போய்விடலாமா என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இவர் என்ன நினைக்கிறார்னா, ஹிட்லர் நேராக சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது ஒரு விருந்து கூட்டு போகிறாங்க. இவரை கூட்டிகிட்டு போன இடத்துல இவருடைய உணவில் விஷம் வச்சிட்றாங்க, ஸ்லோ பாய்சன் வச்சிட்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்த பிறகு இவருடைய வாழ்வில் நல்ல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடல் நலிவு ஏற்பட்டுருது. உடனே அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க, இவரை கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போயிடுறாங்க. அங்கேயும் இவர் உடலெல்லாம் பாதிக்கப்பட்டே இருக்கார். திரும்ப வர்றாங்க. அதுக்குள்ளே இவங்களுடைய வீடெல்லாம் சூறையாடப்பட்டுருது. நாஜி படையினர் சூறையாடிடுறாங்க. திரும்ப இவங்க ஹிட்லர் சந்திக்கலான்னு நினச்சி போகிற போது எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இவரை தாக்கிடுறாங்க. அப்படி தாக்கப்பட்ட போது அவர் என்ன செய்கிறார், 1934ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி அவர் உயிரிழந்துடுறாருங்க. ஆனால் உயிரிழந்த போது தன்னுடைய மனைவியிடம் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் இறந்துட்டேன், என்னுடைய லட்சியம் நிறைவேறலைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என்னுடைய அஸ்தி இங்கு கரைக்கப்படக்கூடாது. நாஞ்சில் நாட்டில் கரமனை ஆற்றில் என்னுடைய அஸ்தி கரைக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமில்லை,
அந்த அஸ்தி அந்த வயல்களில் தூவப்பட வேண்டும்னு கேட்டுக்கிட்டாராங்க. அதே போல் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அவருடைய அஸ்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டது. எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் பாம்பே வந்து சேர்ந்துருது. பாம்பே வந்து சேர்ந்துருந்தாலும் அவர் இறந்த ஆண்டிலிருந்து 1966 வரைக்கும் ஏற்றாலும் 32 ஆண்டு காலம் அந்த அஸ்தியை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அந்த பெண்மணி. அதோடு மட்டுமில்லை, அந்த காலத்தில் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மறுமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் இவரை போன்ற ஒரு தியாகியை மணந்த அந்த பெண்மணி தனியாகவே வாழ்ந்து வந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அப்போதிருந்து அவருடைய போராட்டம் தொடர்ந்தது. ஜெய்ஹிந்த் சென்பகராமனுடைய வரலாறுகள் எல்லாம் ஆதாரங்களை எடுத்து சொல்லி இந்த அஸ்தி நாஞ்சில் நாட்டில் கிடைக்கப்பெற வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு எப்போது கிடைத்ததென்றால் 1966 ஆண்டு தான் கிடைத்தது. அந்த 66 ஆண்டு அப்போது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் இருந்தார்கள். அவர்களுடைய உதவியோடு ஐஎன்எஸ் நியூ டெல்லி என்கின்ற கப்பலில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வந்தாங்க. திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வந்து அந்த இது கொண்டு போகிறதுக்குள்ளே என்னாச்சுன்னா பெருமழை பிடிச்சிக்கிச்சான். அப்போ விமானத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கொச்சின்லேருந்து இங்கே வரணும், திருவனந்தபுரத்துக்கு வரணும். விமானம் என்ன பண்ணிச்சான், மதுரைக்கு வந்துருச்சான், என்ன இறக்க முடியாமல். அப்போ கூட இருந்தவங்களாம் நினச்சாங்கன்னா, மதுரையில் இவருடைய தங்கை வீடு இருந்திருக்கு, இவர் அந்த அஸ்தி அங்கேயும் வந்துட்டு போச்சோ அப்படின்னு நினச்சாங்களாம். அதே போல் அந்த அஸ்தி கரைக்கப்பட்டது. பிறகு 1970 ஆண்டு வரையும் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். லட்சுமிபாய் அவர்கள் பிறகுதான் மரணமடைந்தார். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இவருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. கிண்டி அருகே சென்னையிலே அரசினர் தோட்டத்தில் இவருடைய உருவச்சிலை இருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன பெருமை என்று கேட்டால், ஒரு தமிழர், அதுவும் நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர், அப்போது சென்னை ராஜதானியாக இருந்தது. இங்கிருந்து சென்று தனி ஒரு மனிதனாக படித்து முன்னேறி படையிலிருந்து கப்பல் படையிலே சென்று சாதனைகள் புரிந்து, இதற்கு நடுவில் இவரை மயக்குவதற்கு ஆங்கிலேய ஒற்றர்களெல்லாம் என்ன செய்தார்களாம், டச்சு நாட்டைச் சேர்ந்த மாட்டாகரி என்கின்ற ஒரு உளவாளி பெண்மணியை அனுப்ப, அவர் அழகில் மயங்கி இவர் அநேகமாக நம் வலையில் வீழ்ந்து விடுவார் என்று நம்பினார்கள். ஆனால் வீரமும் விவேகமும் கொண்ட நம்முடைய செண்பகராமன் அவர்கள் அந்த அழகினுடைய வலையில் சிக்கவில்லை. பிற்காலத்தில் அந்த பெண் சுட்டுக் கொல்லப்பட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். டச்சு தேசத்தில் அந்த பெண்மனுடைய சிலை இருப்பதாக நூலாசிரியர் நமக்கு குறிப்பிடுகின்றார். இப்போது நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி என்ன என்றால், ஒரு மனிதர் சுதந்திர போராட்டம் என்று வருகிற போது காந்தியடிகளுடைய பெருமையை நாம் உணர்கிறோம், வஉசியினுடைய பெருமையை உணர்கிறோம், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெருமையை உணர்கிறோம், பகத்சிங் அவர்களுடைய பெருமையை உணர்கிறோம். இப்படியான பெருமக்கள் எல்லோரையும் நாம் பார்க்கின்றோம். அத்தகைய பெருமக்களுள் நம்மால் வணங்கத்தக்க ஒருவர் யார் என்று கேட்டால் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் தானுங்க. ஏன்னு கேட்டால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாண்டார்கள். மிதவாதத்தை கையாண்டார்கள், தீவிரவாதத்தை கையாண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் நம்முடைய ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள்தான். 1891 பிறந்த இவர் 1934 சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக மரணித்தாலும் கூட தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் அவர்தான். அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால் எப்படி செலுத்த வேண்டும்? ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் இன்றைக்கும் நம்முடைய சுதந்திர திருநாட்டின் ஆறுகளில், வயல்களில், காற்றில், பஞ்சபூதத்தில் கலந்து வாழ்கிறார். அவருக்கு நம்முடைய வணக்கங்கள்.